ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். இது வந்து வெனஸ்டே எடுத்த மினி விலாக் தான். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப டயர்டாக இருந்தது. என்னடா குக் பண்ண அப்படிங்கிற மாதிரி பிளானே இல்லாமல் இருந்தது. அதனால் ரொம்ப லேசியாக இருக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்தை பார்த்துப்போம் அப்படின்னோடனே பாசிப்பயிரை எடுடா ஊற போடுறா அப்படிங்கிற மாதிரி ஊற போட்டாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. டெய்லி ஃப்ரூட் நம்ம வந்து பிள்ளைங்கள சாப்பிட சொல்கிறோம், நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன் அவங்களுக்கு. நம்ம தான் எடுத்துக்கிறது கிடையாதே அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே இன்றைக்கி கொய்யாப்பழம் இருந்தோடனே சரி கொய்யாப்பழத்தையும் கட் பண்ணி சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி பிளான்ங்கிற மாதிரி பிளானே இல்லாமல் சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை, நம்மளுக்கு சிம்பிளாக அது தானே முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து லன்ச்சு வந்து பண்ணேன். சாரி, இன்றைக்கி இல்லை, நேற்று உள்ள விலாக் தானே இது. நேற்று பண்ணி முடிச்சிட்டேன். என் பையன் வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு வந்து எக் ரைஸும் தான் வந்து செஞ்சு லஞ்சுக்கு கொடுத்து விட்டேன். கர்ட் ரைஸ் வந்து என்னோடய இதில் வந்து சும்மா நார்மலாக நம்ம எண்ணெய் போட்டு தாளிப்போம்ல, எப்போயும் போல் தாளிச்சிட்டு கடுகு தாளித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, வத்தல் கிள்ளி போடுவேன். வத்தலை கிள்ளி போடுறப்ப என்ன பண்ணுவேன்னா, அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் கிள்ளி போடுவேன். எல்லாம் தாளித்து முடித்தது கடலைப்பருப்பும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் தயிரை ஆட் பண்ணுவேன். தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் சோறு வடித்து வச்சுருந்த சோறையும் வந்து நல்லா ஆறி இருந்தது. லேட்டாக தானே நாங்கள் சாப்பிட்டோங்கிறதுனால பையனுக்கு 12 கொடுக்குறப்போ எக் ரைஸ் கொடுத்துட்டு நாங்கள் கிளறி சாப்பிட்றப்போ 2 மணி ஆயிடுச்சு. சோறும் வந்து நல்லா ஆறிடுச்சா, ஆட் பண்ணி சூப்பராக வந்து நாங்கள் கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து பாசிப்பயிறு வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுதான் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டின்னராகவும் முடிச்சுக்கிட்டாச்சு இன்றைக்கி எங்களுக்கு. சாரி, இன்றைக்கினே வருது, ஏன்னா இன்றைக்கி தானே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நேற்று உள்ள விலாகு லன்ச் விலாகுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படா உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். க்ரேவிங்ஸும் வந்து அந்த டைமில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சரி அப்படின்ட்டு பாசிப்பயிறு தான் பாயில் பண்ணிவிட்டு நார்மலாக தாளித்து விட்ற மாதிரி தாளித்து விட்டதுக்கப்புறம், ஏன்னா காலையிலேயே வந்து நான் ஊற போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 3 விசில்லையே வந்து பாயில் ஆகி வந்தது. சூப்பரான பாசிப்பயிறு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு முடிக்கிறப்ப என் பொண்ணு அம்மா பாப்கார்ன் வேணும் அப்படின்னா, எப்போவுமே அவளுக்காக ஸ்டாக் இருக்கும் வீட்டில். அவளுக்கும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுத்து நேற்று உள்ள நைட் டின்னரை வந்து அப்படியே முடிச்சாச்சு. ஓகே, பாய் தோஸ்து, வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம்.